அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை 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 இயேசுவுக்கே, ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை தேவனே ஆராதிக்கிறோம். பிதாவானவர் மகிமைப்படுவாராக, இயேசுவானவர் மகிமைப்படுவாராக, பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவாராக. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அசைவாடும் ஆவியே தூய்மையே, ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே, ஆவியே இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி, கனமடைய
பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சமூகத்தில் கூடி வந்த தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்த போறதுக்காய் உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிற சர்வ வல்லமையில் எங்கள் பிதாவே, பிதாவானவரின் வலது பாரசத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை காத்தீர் ஆண்டவரே. உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கும் எங்களை தப்புவித்து காப்பாற்றி வருகிற உடைய தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. தாயை போல தேற்றி தந்தை போல அணைத்து தோள்மேல் சுமந்து ஆண்டவரே எங்களுக்கு நீ செய்து வருகிற மகத்துவமான காரியங்களுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்கள் ஜெபத்திற்கெல்லாம் நீர் பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அநேகருக்கு நீர் கொடுத்த விடுதலை, அநேகருக்கு கொடுத்த சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காய் நன்றி சொல்லி நாமத்தை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்திலும் இப்படி சமூகத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு நீ கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் விண்ணப்பம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களோ அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளையுடைய முகங்கள் பிரகாசம் அடையட்டும். வெட்கப்படாதபடி தலையை உயர்த்தி நீ மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உதவி செய்கிறவரே, ஒத்தாசை அனுப்புகிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, வழிகாட்டுகிறவரே, வழி நடத்துகிறவரே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாலை எழுந்து உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களப்பா, நோக்கி பார்க்கிறார்களப்பா. ஆண்டவர், இந்த நாள் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும், ஒரு வெற்றி நாளாக இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும், உமக்கு அருகில் நெருங்கி வருகிற நாளாக இருக்கட்டும், இப்படி சத்தம் கேட்கிற நாளாக இருக்கட்டும், இப்படி சித்தம் செய்கிற நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் விண்ணப்பம் பண்ணி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய கிருபை வெளிப்படுவதற்காய் நன்றி, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதற்காய் நன்றி. அநேகருடைய கடந்த காலை நேரத்தில் தொடுவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஜெபங்களை கேட்கிறீர். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்திற்கெல்லாம் நீ பதிலளிக்க போவதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் எங்களை கைவிடாதவரே, உடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபையாக கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்த நாளெல்லாம் தேவன் நம்மை காத்தார், ஒரு புதிய நாளை தந்தார். இந்த புதிய நாளிலும் அவருடைய சமூகத்தில் அதிகாலை எழுந்து வருவதற்கு தேவன் பாராட்டின இரக்கத்திற்காய், தயவுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை நேரத்திலும் ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசித்து, நாம் பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். சங்கீத பகுதியை நாம் தியானிக்கலாம். வேதாகமத்தை எடுத்த அந்த பகுதியை வாசித்து நாம் பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை உயர்த்த போகிறோம். சங்கீதம் 85ஆம் சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். காலையில் எழுந்து வசனத்தை வாசிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர்.
உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, இந்த நாள், இந்த காலை நேரம் உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு நேரமாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அப்பா, நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களில் நல்ல ஜப அனுபவங்கள் இருந்திருக்கும், அது குறைந்து போய் இருக்கலாம். குறிப்பிட்ட ஜப நேரத்தை சத்துரு தடுமாற பண்ணி இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம் அடைந்திருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். திரும்பவும் ஒரு விசை உயிர்ப்பித்து கர்த்தர் உருவாக்கி நீ உபயோகப்படுத்தி பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. எனக்கு அன்பானவர்களே, காலையில் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஆராதனையோடும் நாம் வாழ்க்கையை துவங்குவது மிகுந்த ஆசீர்வாதம். துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஆராதனையோடும் ஜபத்தோடு நாம் தொடங்குவோமானால் அந்த நாட்களின் முடிவை நீங்கள் பார்க்கும்போது வெற்றியாகத்தான் இருக்கும், ஜெயமாகத்தான் இருக்கும், ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஆமேன். தேவனை நாம் முதலிடத்தில் வைத்து அவரை மகிமைப்படுத்துகிற போது சர்வ வல்லமையுள்ள தேவன் வேண்டிய எல்லாவற்றை செய்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவது நிச்சயம். ஆமேன். ஆகவே இந்த காலை நேரத்தில் சமூகத்தில் வந்திருக்கிறோம். உற்சாகமாய் பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாமா? துதித்தலோடு அவருடைய சன்னதிக்கு முன் நாம் வந்து அவரை பாட வேண்டும். அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து ஜெபித்த போது தேவன் செய்த மகத்துவமான காரியத்தை அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் அப்படிப்பட்ட பலமான கிரியைகளை, மகத்துவமான கிரியைகளை செய்து, அற்புதங்களை செய்து திருநாமத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக. இந்த காலை நேரத்திலும் என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கிறாரே. நம்மை சுற்றிலும் ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு முன்பாக போகிறார். அவர் முன்பாக போனால் கோணலாய் காணப்படுகிற எல்லாம் சரியாக்கப்படும், தடைகள் எல்லாம் விலகும். சத்துடைய கண்ணிகள், பிசாசு மறைத்து வைத்திருக்கிற கண்ணிகள், மனிதர் வைத்திருக்கிற சூழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். ஆமென். இயேசுராஜா நமக்கு முன்னே போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு. உற்சாகமாய் பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாமா? அவர் நல்லவர். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். அதிகாலை நேரம். பிதாவுக்கு மகிமை, இயேசுவானவருக்கு மகிமை, பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு மகிமை. திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. பாடி ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பித்து பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நன்றி நன்றி. ஆமென். என்னை சுற்றிலோ இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. என்னை சுற்றிலோ இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. என்னை சுற்றிலோ இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. என்னை சுற்றிலோ, என்னை சுற்றிலோ இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தால் என்ன? பார்வோன் வந்தால் என்ன? பார்வோன் வந்தால் என்ன? பெரும் படையோடு வந்தால் என்ன? ஜெபித்திடுவே, ஜெயம் எடுப்பே, செங்கடல் விழுந்திடுமே. ஆமென். ஜெபித்திடுவே, யுத்தம் கர்த்தருடையது. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. பாலைவனம் வந்தால் என்ன, என்னை படைத்தவர் என்னோடுண்டு. பாலைவனம் வந்தால் என்ன,
பாடிடுவேன் பாதை காட்டிடுவார் பயணத்தை தொடர்ந்திடுவேன் ஆமென் ஆமென் பாடிடுவேன் பாதை காட்டிடுவார் பயணத்தை தொடர்ந்திடுவேன் ஆமென் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 மகிமையின் தேவன் நீரே மன்னாவை தருகின்றீரே மகிமையின் தேவன் நீரே அல்லேலூயா மன்னாவை தருகின்றீரே மறவாத எபினேசரே என் மனமகிழ்ச்சி நீதானையா மறவாத எபினேசரே என் மனமகிழ்ச்சி நீதானையா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை வாக்குத்தத்தம் செய்தவரே எல்லா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவே நன்றி ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தத்தின் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீர் வல்லமையுள்ள தேவன் நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன் நம்பியுள்ளே உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ நன்றி உம்மையே நான் நம்பியுள்ளே உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை 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 பாலைவனம் வந்தால் என்ன என்னை படைத்தவர் என்னோடுண்டு அல்லேலூயா பாலைவனம் வந்தால் என்ன என்னை படைத்தவர் என்னோடுண்டு பாடிடுவேன் பாதை காட்டிடுவார் பயணத்தை தொடர்ந்திடுவேன் ஆமென் ஆமென் பாடிடுவேன் பாதை காட்டிடுவார் பயணத்தை தொடர்ந்திடுவேன் அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஆமென் ஆமென் ஆராதனை Jesus. ஆராதனை பார்வோன் வந்தால் என்ன ஆமென். படையோடு வந்தால் என்ன எதிர்த்து போராட பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ளுகிறோம் பார்வோன் வந்தால் என்ன எதிர்த்து போராடுகிற இருளின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிறோம் படையோடு வந்தால் என்ன நன்றி அப்பா ஜெபித்திடுவே ஜெயமெடுப்பே ஜெயமெடுப்பே செங்கடல் விளங்கிடுவே நன்றி அப்பா ஜெபித்திடுவே ஜெயமெடுப்பே செங்கடல் பிரிந்திடுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே நன்றி 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 அப்பா. நன்றி நன்றி பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம்
நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, பலனானவரே, பிரியமும் நீதானையா, எங்களுக்கு பலனாயிருக்கிறவரே, என் பலனெல்லாம் நீதானையா, நன்றி அப்பா, என் பிரியமும் நீதானையா, நன்றி, நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆமென், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் Hallelujah, hallelujah, ஜீசஸ் hallelujah, hallelujah, ஹalleluya hallelujah, hallelujah. மகிமையின் தேவன் நீரே, மன்னாவை தருகின்றீரே, மகிமையின் தேவன், மகிமை தேவன் நீரே, எனக்கு மன்னாவை எங்களை போஷிக்கிற தேவன் நீரே, எங்களை நடத்துகிற தேவன் நீரே, மறவாத எபினேசரே, என் மனமகிழ்ச்சி நீர்தானையா. மறவாத எபினேசரே, என் மனமகிழ்ச்சி நீர்தானையா. ஆராதனை 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 ஆமென் ஆமென் ஆராதனை 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 செய்கிறோம் ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் உம்மை, நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி ஒவ்வொரு நாளும் எனக்கு நன்மை செய்கிறீர் எத்தனையோ நன்மை பாடி ஆராதிக்கிற மக்களுக்கு நன்மை செய்கிறீர் ஏராளமாய் நன்றி. கொடுத்த சுகபலனுக்காய் நன்றி ரட்சிப்புக்காக நன்றி விடுதலைக்காக நன்றி நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே
தேவனே முள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்தீர். ஆமென். மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் உம்மை, நாள்தோறும் போற்றுவேன். ஆராதனை 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 ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அதிகாலை நேரம் அப்பா முகத்துக்கு முன்பாக பாடி ஆராதிக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை பெருகுவதாக, தேவ இரக்கம் பெருகுவதாக. வெற்றி உண்டு. ஆமென் ஆமென் ஆமென். வெற்றி தருவீராக. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். அல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல உற்சாகமாய் சொல்லுவோம். தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. சர்வ வல்லமையிலே எங்கள் பிதாவே இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, என் வாழ்க்கையில் எது செய்தாலும் வெற்றி இல்லை, எது செய்தாலும் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லி மன அங்கலாய்ப்போடு உடைய சமூகத்தில் காணப்பட்டாலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததை போல உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாயிருப்பதற்கு வழி வாசலை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தொழிலிலே தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்வி, நான் எது செய்தாலும் எனக்கு வெற்றி கிடைப்பதில்லை என்று சொல்லி மனதளவில் பாதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்தில் வந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயத்தை கொடுக்கிறவரே, வெற்றியை கட்டளையிடுகிறவரே, தோல்வி மனப்பான்மைகள் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களில்
ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடைய பிள்ளைகள் எடுத்த முயற்சிகள் தோற்று போயிருக்கலாம், வெற்றி கிடைக்காமல் போயிருக்கலாம். அதன் நிமித்தம் சோர்ந்து போய் காணப்பட்டாலும் உடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வாழ்க்கையில் முன்னாக இருக்கிற கோலியாத்தை போல எழும்பி இருக்கிற பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆண்டவரே, செங்கடலாக காணப்படலாம், யோர்தானாக காணப்படலாம். எதுவானாலும் இந்த காலை நேரத்து அவைகளெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தை நீட்டி உடைய பிள்ளைகளை தொட்டு அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் மகிழ்ச்சியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலிருந்தும் தூசிலிருந்தும் தூக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா. தேவனே உடைய கரமுடைய பிள்ளைகளுக்கு இந்த நீட்டப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தோற்று போன தொழில் வெற்றியாய் மாறட்டும், தோற்று போன வாழ்க்கை வெற்றியாய் வாழட்டும், தடுமாறுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் அடையட்டும், ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும், பாடி ஆராதிக்கிற நேரங்கள் அதிகமாகட்டும், உம்மோடு உள்ள உறவுகளை இன்னும் நெருக்கமாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபைகளை தாரும். எதிர்த்து போராடுகிற சகல சத்துருவின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆராதனை ஆராதனை இணைந்து சொல்லுவோமா? ஆராதனை 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 பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள், புதிய கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதியும். பரத்திலிருந்து வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்த போற கிருபைக்காக நன்றி. வழிகாட்ட போவதற்காக உமக்கு நன்றி. உன் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறேனே ஆண்டவரே. எங்களை கரத்தை பிடித்து நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் அல்லவா. ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறேன். உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அன்பான தகப்பன்மாருக்காய் தாய்மாருக்காய் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு காணப்படலாம், பலப்படுத்துவீராக. தடுமாற்றத்தோடு காணப்படலாம், உறுதிப்படுத்துவீராக. சோர்ந்து போய் காணப்படலாம், உற்சாகப்படுத்துவீராக. கண்ணீரோடு காணப்படலாம், சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், சுகத்தை ஆரோக்கியத்தை கண்டிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், வழிகாட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்படி கிருபை வெளிப்படுவதற்காய் நன்றி, இப்படி இரக்கம் வெளிப்படுவதற்காய் நன்றி. சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே நன்றி அப்பா, நன்றி. எல்லா பலவீனங்களும் எடுத்து போடுவதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. போகும் வழியை காட்டுகிறவரே, உம்முடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் திரும்ப உங்களுக்கு என் வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து வருகிறேன். நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி பட்சமாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை நேரத்தில் ஒரு சரணத்தை நாம் பாடி இந்த திருநாமத்தை மகிமைப்படுத்தி வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி ஒரு சரணத்தை மட்டும் பாடி அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 எபினேசரே, எபினேசரே
வரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. தொடர்ந்து எங்களை நடத்தும் உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, கடந்த நாட்களில் தேவன் நமக்கு தந்தவைகள் என்ற தலைப்பில் நான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். அநேகர் சில சூழ்நிலைகளில் ஜெபம் கேட்கப்பட சில காலதாமதங்கள் ஆகிற போது, ஆசீர்வாதம் வந்தடைவதற்கு காலதாமதங்கள் ஆகிற போது புலம்புவது உண்டு. அவர்கள் ஆதங்கப்படுவது உண்டு. ஆண்டவருக்கு என்னை மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார், என்னை அவர் நினைக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி அநேகர் புலம்புவது உண்டு. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு காலதாமதமானாலும் ஏற்கனவே சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு தந்தவைகள் ஏராளம் தாராளம். அவைகளை குறித்து தான் நாம் தொடர்ந்து தியானிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். கடந்த நாட்களில் அவர் நமக்கு தந்தவைகளில் முக்கியமானவைகள் என்ன? அவர் கொடுத்த விலையேறப்பெற்ற விடுதலை. குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? நாம் கட்டப்பட்டிருந்தோம், விடுதலை இல்லாமல் இருந்தோம், பிசாசின் ஆளுகையில் இருந்தோம், அதிகாரத்தில் இருந்தோம், அவனுடைய தந்திரத்தில் நாம் சிக்கி கிடந்தோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை தேடி வந்தார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை தேடி வந்தார். அவர் கொடுத்த விடுதலை மிகவும் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக தேவன் எதை கொடுத்தார்? நமக்கு பாவ மன்னிப்பை தேவன் கொடுத்தார். அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்ற பொழுது நாம் அநேக ஆசீர்வாதங்களை அதோடு கூட சேர்த்து நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த நாளில் தேவன் கொடுக்கிற இன்னொரு விசேஷித்த காரணம் என்ன? ரட்சிப்பு. அதற்கு முன்பு இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு நித்திய கூர்ந்தார். ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அவரையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே முதல்ல அவர் கொடுத்த விடுதலைக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் கொடுத்த பாவ மன்னிப்பிற்காக அவரை ஸ்தோத்தரித்து ஜெபித்தவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்தவைகளில் மிக முக்கியமானவை என்ன தெரியுமா? விலையேற பெற்ற ரட்சிப்பு. அதற்காக நாம் எப்போது நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்பு. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? வேதம் சொல்லுகிறது பெரிதான ரட்சிப்பு. அல்லேலூயா. என்ன ரட்சிப்பு? பெரிதான ரட்சிப்பு. அவர் ரட்சிப்பு அப்ப பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் அதிகமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் ஒன்று ரட்சிப்பு. ரட்சிப்பு. நாம் ஒருவரை ஒருவர் நாம் சந்திக்கிற போது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவர் சந்திக்கிற போது அதிகமாய் பேசப்படுகிற காரியம் என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களா? நீங்கள் ஆவியில் உண்மையில் ஆராதிக்கிறீர்களா என்று தான் அநேகர் ஒருவரை ஒருவர்
கேட்பது உண்டு. அப்போ ரட்சிப்பு மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கான அடையாளத்தையோ அதற்கான எந்த நடைமுறையோ அவரிடத்தில் பார்க்க முடிவதில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு சில அடையாளங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் சில வித்தியாசமான அனுபவங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, ஆமென், பெரிய ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென். பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறவர், பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவர். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நமக்கு எதை தந்தருளினார்? பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தந்தார். பாவத்தை நம்மை மீட்டெடுத்தார். அடிமைப்பட்டு போய் கிடந்தோம். கர்த்தர் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்தார். நாம் இருளில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், அந்நியராக இருந்தோம், பாளையத்துக்கு புறம்பாக இருந்தோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை தேடி வந்தார். நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இருளில் இருந்தும் நம்மை மீட்டெடுத்தார். ஆமென். அவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை விடுவித்தேன், உன்னை மீட்டுக் கொண்டேன். ஆமென். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டார், விடுதலை கொடுத்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார். அவர் பேர் சொல்லி நம்மை அழைத்திருக்கிற எவ்வளோ பெரிய உன்னதமான பாக்கியமாக இருக்கிறது. ஆகவே அதற்காக நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? என்னை மறந்து விட்டார், என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதை காட்டிலும் அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிற விலையேறப்பெற்ற அந்த விடுதலை, விலையேறப்பெற்ற பாவ மன்னிப்பு, விலையேறப்பெற்ற ரட்சிப்பை குறித்து நாம் சந்தோஷத்து களி கூற வேண்டும். ஆமென். ஒரு மனிதனுக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் படியே ரட்சிப்பு தான். அதை நமக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 3:8 பாருங்கள். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது. எஸ். தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. இது மனிதனால் சம்பாதிக்க கூடியது அல்ல. ஆகவே ரட்சிப்பு கர்த்தருடையது, விலையேறப்பெற்றது. ஆமென். ஆனால் ஆண்டவர் கொடுத்த விலையேறப்பெற்ற கிரயத்தின் மூலம் நமக்கு கிடைத்தது தான் அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வர்களாய் காணப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பு நாம் பெற்றுக்கொள்கிற போது நமக்குள்ளே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆறுதலும் ஆசீர்வாதமும் அளவில்லாமல் நமக்குள் கிரியை செய்வதாக இருக்கிறது. சங்கீதம் 13:5 பாருங்கள். சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 5வது வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டுனா என்ன உண்டாகும்? களிகூறுதல் உண்டாகும். களிகூறுதல் உண்டாகும். களிகூறு மனதுக்குள்ள ஒரு களிகூறுதல். ஆமென். இன்னைக்கு மனிதன் பணத்தை பார்த்து களி கூறுகிறான், உடைமைகளை பார்த்து களி கூறுகிறான், ஆஸ்திகளை பார்த்து களி கூறுகிறான், பதவியை பார்த்து களி கூறுகிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு தான் மனசுக்குள்ள ஒரு களி கூறுதலை கொண்டு வருகிறது, ஒரு ஆனந்தத்தை கொண்டு வருகிறது. என கண்பானவர்களே, நாம் சம்பாதிக்கிறவைகளில் வெளியில் இருப்பதில் நமக்கு ஆசீர்வாதம், நமக்குள் இருக்கிற ரட்சிப்பு, நமக்குள் இருக்கிற சமாதானம், சந்தோஷம், தேவ உறவு, இதுதான் மேன்மையானவைகள். இவைகள்தான் விளைவதிக்க முடியாதவைகள். ஆகவே அதை குறித்து நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். சங்கீதம் 20:5 பாருங்கள். சங்கீதம் 20:5 வேதம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, அப்போ மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது பாருங்க, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஆமென். மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. சகைவன் வீட்டிற்கு கர்த்தர் போனபோது முதல் சொன்னது என்ன? இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு உண்டாயிற்று.
அப்போ அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும். முதல்ல தான் ரட்சிப்பு உண்டாக வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை என்று அநேகர் அங்கலாய்ப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முதலிலே நமக்கு தேவை ரட்சிப்பு. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரணத்தை விடுதலையாக்கப்பட்டு நாம் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை அனுபவத்தில் வாழ்வது என்ன சிறந்த அனுபவம். அதை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிறார் என்றால் அதற்காக தான் நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் நடக்கிற காரியம் அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்தது. ஆமென். கிருபையினாலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ நம்ம இந்த ரட்சிப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவர் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று சொல்லி கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம், வாழ்க்கையில் கொடுத்த பாவ மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்மோடு இருக்கிற நெருங்கிய உறவுக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரை நாம் தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வாழ்வதற்காய் ஸ்தோத்திரம், நீர் எழுதி கொடுத்த வேதத்திற்காய் மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றினீரே அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளும்படி எனக்கு கிருபை பாராட்டினீரே அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு நான் மரித்தாலும் உம்மோடு கூட இருப்பேன் என்ற நிச்சயம் எனக்குள் இருக்கிறது அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் பெரிய விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஆமென். அன்மையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பாட்டு பாடுவாங்க. கட்டிய வீடும் நீலம் பொருளும் நம்பிடும் ஊற்றார் உறவினரும் கூடு விட்டு நாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டிய வீடும் நீலம் பொருளோ கண்டிடும் ஊற்றார் உறவினரோ கூடு விட்டு ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. அல்லேலூயா. இந்த பாட்டில் கட்டிய வீடும் நிலம்பொருளும், ஆமென், கட்டிய வீடும் நீலம்பொருளும் நம்பிடும் முற்றா உறவினரும் கூடு விட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. அழகான பாடல். திருப்பிரசங்கத்தில் அதிகமாய் பாடுகிற பாடல், கிராமத்தில் பிரசங்கிக்கிற போது பயன்படுத்துகிற பாடல். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் நாம் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம். நம்மோடு கூட ஒன்றும் வருவதில்லை. ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் வாழுகிறது எவ்வளவு உன்னதமான அனுபவம். அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, அது சமாதானத்தை கொண்டு வருகிறது, நான் பரலோகத்தில் இருப்பேன் என்ற நிச்சயத்தை நமக்கு கொண்டு வருகிறது அல்லவா. இதற்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும், அதுக்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று நினைப்பூட்டுகிற அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனென்றால் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். அப்போ ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதான பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், கொடிய காலத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். பணத்திற்காக மனிதன் எதையும் செய்வதற்கு துணிந்த ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயம் இல்லாத நாட்களில் வந்திருக்கிறோம். தேவ ஜனங்கள் கூட தடுமாறுகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற காலத்தில் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவனையே கூட பிசாசு வஞ்சிப்பான் என்று சொல்லி. ஆகவே நாம் பார்க்கிறோம், அது இந்த உலகத்தை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம
பிரயாசப்பட வேண்டும். ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். முடிவு பரியந்தம் கர்த்தரிடத்திலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய வசனத்திலும் அவருடைய சித்தத்திலும் அவர் நம்மை அழைத்த நோக்கத்திலும் நாம் நிலைத்து நின்று, உறுதியாக நிலைத்து நின்று, தேவன் நமக்கு வைத்திருக்க கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் தொடர்ந்து ஜெபித்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். தடுமாற பண்ணுகிற ஆவிகள், அவன் குடும்பத்தை குறிவைக்கும் ஆவிகள் உண்டு, பிள்ளைகளை குறிவைக்கும் ஆவிகள் உண்டு, தடுமாற பண்ணுகிற ஆவிகள் உண்டு, நம்மை பலவீனப்படுத்துவதற்கு போராடுகிற ஆவிகள் உண்டு. இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி நம்மை காத்துக்கொள்வதற்கு அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகவே ரட்சிப்பு மிகவும் பெரியது. இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். முடிவு பறிந்த நிலைத்து நிற்பதற்கு அவன் நமக்கு கிருபைகளை தர வேண்டும். ஆகவே அவன் நமக்கு தந்தருளினவைகளில் மிக முக்கியமானவைகள் என்ன? விடுதலை, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு. இவைகளுக்கு நாம் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வர்களாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அப்போஸ்தலர்கள் 16:31 பாருங்கள். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நம்முடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். அதுக்காக இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? தேவனால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்களா? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்களா? தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறாங்களா? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? இந்த மரித்தால் நான் கர்த்தரோடு இருப்பேன் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறதா? ஆக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உறவினர்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் அதைவிட மேன்மையானது என்ன? அவருடைய ரட்சிப்பு. அவருடைய ரட்சிப்பு முக்கியம். அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும். ஒரு நாள் எக்கால சத்தம் போதும்போது அவர்களும் அருவாக்கப்பட்டு பரலோகத்துக்கு கடந்து வர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் 11:31 நாம் அதை வாசிக்கிறோம். அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நாம் மனம் திரும்பும் போது, தேவன் பக்கம் திரும்பும் போது, நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வதற்கு தேவன் கிருபையாக கொடுத்த இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக நான் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. நாம் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ஆமென். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது. பாருங்க, ரட்சிப்பு எப்படி வந்தது? நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே. அல்லேலூயா. எபேசியர் 2:8 வாசித்தோம் இல்லையா? ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். இங்கு நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ஆமென். மகிமையான ரட்சிப்பு. நாம் கர்த்தருக்கு அருகில் நெருங்கி வருவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறாரே, அந்த தேவனுக்கு எப்பொழுது நன்றி உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு சரணத்தை பாடி நாம் ஜெபிக்கலாம். பிதாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபை நடுவே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே இறங்கிட இறங்கிடுமே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபலமோ பரிசுத்தமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபை நடுவே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள், ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபாலமோ பரிசுத்தமோ, ஆத்மபலமோ பரிசுத்தமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே.
பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் அனுபவத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்ற எங்கள் அனுபவங்கள் நாங்கள் வளர்வதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த ரட்சிப்பிற்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்திற்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்தகார இருளிலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த உடைய தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் அந்தகாரத்திலிருந்தும் இருளின் வல்லமையை விடுதலையாக்கினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட தாய் தகப்பன்மாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட அண்ணன் தம்பிகளுக்காக தங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் நண்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சார்ந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட வேலை பார்க்கிற மக்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பயணம் பண்ணுகிற மக்களுக்காக நாங்கள் ரட்சிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவர். ரட்சிப்பு உம்முடையதல்லவா? உடைய கரத்தை நீட்டி ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 140 கோடி மக்களை இந்திய தேசத்துடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 8 கோடி மக்களை தமிழகத்தோட ரட்சிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நீ விரும்புகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆண்டவர், எப்படியாக தடவியாகிலுமே கண்டுபிடிக்கத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படியாகிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராகப்பா. உடைய கரத்தை நீட்டி தொடுவீராக. உடைய பிள்ளைகள் பல நாட்களாய் குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக, குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான மக்கள் ரட்சிப்பிற்காக, தாய் தகப்பனுடைய ரட்சிப்பிற்காக, கணவனுடைய ரட்சிப்பிற்காக, மனைவியுடைய ரட்சிப்பிற்காக, பிள்ளையுடைய ரட்சிப்பிற்காக, அப்படி இருக்கிற குடியிருப்பு மக்கள் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபத்தை கேட்கிற தேவன் கிருபையாய் மனம் இறங்கி அந்த பகுதி மக்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ரட்சிக்கப்பட்ட நாளாய் காணப்பட, கர்த்தர்களை தேடி சென்றவர்களை தொடுகிற நாளாய் காணப்பட அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே, சவுலை தமஸ்கு வீதியிலே சந்தித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவர் ரட்சிக்கப்படாத மக்களை நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரங்களுக்கு நேரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். ரட்சிப்பதற்கு காணப்படும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட சகை வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்ததை போல ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீரே, எங்கள் உறவுகளுக்கு ரட்சிப்பை தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு ரட்சிப்பை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தகார இருளின் ஆச்சரியமான ஒளி கலைத்த தேவனே, நீர் கொடுத்த விலையேறப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து எப்பொழுது நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் அனுபவங்கள் வளர்ந்து பெருகட்டும், ரட்சிப்பின் அடையாளங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. எல்லா தடைகளும் சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, 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 ஆராதனை. பிதாவே, ஜெப குறிப்பை பதிவிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் உடைய கர்த்தர் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை பார்க்கிறேன். பல நாட்களாய் உடைய முகத்திற்கு முன்பாக நின்று உபவாசித்து நோக்கி பார்க்கிற ஜனங்கள் உண்டு. ஆண்டவரே, உடைய குறைவுகளை நிறைவாக்கும், வியாதிகள் மறையட்டும், கடன் பிரச்சனைகள் மறைந்து போகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகட்டும், தேவனுக்கு அருகில் நெருங்கி வரட்டும், பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக் கொள்ளட்டும். அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ இரக்கம் வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி. ஒவ்வொருவருடைய கரம் தொடுவதற்காக நன்றி. பல நாட்களாய் சில ஜெப குறிப்புகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒரு வழியை திறப்பீராக.
நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினேன் சங்கீதக்காரன் நான் கொண்டு சொன்னதை போல நெருக்கத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், கவலையில் இருக்கலாம், போராடி கொண்டு இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் புது வழிகளை திறந்து எப்படி தூக்கம் சந்தோஷமாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். அன்பின் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை ஆறுதல் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நமக்கு தந்தருளின எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். God bless you. God bless you.